அந்த ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் 2017 நாம் கொண்டு வந்தோம். 2025 ஒரு பெரிய மாற்றத்தை செய்திருக்கின்றோம். இன்னைக்கு 2 ஸ்லாபுக்குள்ள 5%, 18%. இது உண்மையாலுமே அரசுக்கு இதன் மூலமாக நேரடியாக 48,000 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டாலும் பொதுமக்களுடைய கையில் அவ்வளவு பணம் இப்போ சேமிப்பாக மாறப்போகுது. அதுவும் அத்தியாவசிய பொருட்கள். அதனால் நிச்சயமாக சிதம்பரம் அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள். ஏன்னா அவர் ஒரு பொருளாதார மேதை, அவர்கள் ஒப்புக்குவாங்க. 2017 அது தேவைப்பட்டது, 4 ஸ்லாப் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா எல்லா மாநிலங்களும் ஒரே நேரத்தில் கிடையாது. எல்லா மாநிலத்திலும் வேட் வேற, ஆக்ட்ராய் டாக்ஸ் வேற, ஸ்டேட் டாக்ஸ் வேற. ஒரு ஃபெடரல் சிஸ்டம்ல அத்தனை மாநிலத்தையும் ஒன்றாக கொண்டு வருவதற்கு 4 ஸ்லாப் தேவைப்பட்டுச்சு. எனக்கு 8 ஆண்டுகள் கழித்த பிறகு ஜிஎஸ்டி மெச்சூர் ஆயிருக்கு. இன்னைக்கு நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் தமிழகத்தினுடைய ஒரு செய்தி சேனலுக்கு ரொம்ப எலாபரேட்டா பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு 2025 சிஸ்டம் மெச்சூர் ஆயிருச்சு. இன்னைக்கு 2 ஸ்லாபுக்குள்ள நம்ம வருகின்றோம். இன்னும் 10 வருஷம் கழிச்சு வேற மாதிரி கூட நடக்கலாம். சிங்கிள் டாக்ஸேஷனுக்கு நம்ம போகலாம். படிப்படியாக அதை சென்று கொண்டிருக்கின்றோம். அதனால் அண்ணன் சிதம்பரம் அவர்களும் அதை உணர்ந்திருக்கிறாங்க. அரசியலுக்காக பேசுவதாகத்தான் நான் பார்க்கின்றேன்.